வாழ்க வளமுடன். இயற்கையை நேரில் பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. நான் ஒரு முறை சித்ராபுத்திரம் கோயில் போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு அம்மா வந்திருந்தாங்க. நான் உங்களை அடிக்கடி பார்க்கணும், இந்த கோயிலில் உங்களுக்கு என்ன அவ்வளோதோ 1.5 கிலோமீட்டர் நடந்து வரீங்களே, உங்களுக்கு என்ன இந்த ஈசம் பிடிக்குதான்னு கேட்டேன். இல்லடி, நம்ம கணக்கு அவன் தானே எழுதுகிறான், அதனால் அவங்ககிட்ட வந்துட்டேன். டெய்லி என் கணக்கு என்னவோ எழுதுறான்ட்டு வந்துட்டேன். அதனால் 1.5 கிலோமீட்டர் பால் மரவே நான் காலையில் எழுந்துவேன். வழியில் எங்கெங்கே இருக்குதோ பூ அங்கங்கே பறித்து எடுத்துன்னு வரேன். எல்லா வாசலையும் வச்சுட்டு இருப்பாங்கள்ல வெளியில் பூ, இந்த செடிங்க அதுலேருந்து பூலாம் பறிச்சுன்னு வருவேன். இங்கே வந்து கோயிலில் கட்டி ஈஸ்வரனுக்கு போட்டுட்டு சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் உட்காருவேன். எவ்வளோ நேரம் உட்கார முடியுதோ உட்காந்துட்டு திரும்பி அதே நடந்து போவேன். இது தாண்டி எனக்கு வேலையே. என்னங்க உங்கள் கணவர் இல்லையாண்ணா? பசங்களாம் ஓரளவு வளர்ந்த பிறகு இறந்துட்டாரு. இருந்தாலும் இந்த 3 பசங்களை வச்சு நான் இது பண்ணியிருந்தேன். இருந்தாலும் எல்லோரும் ஓரளவு படிச்சுக்கிறாங்க. பெரிய பையன் வந்து அதிகமாக படிச்சிருந்தான். அதுன்னா அவன் வந்து ஏதோ ஸ்காலர்ஷிப்பில் அப்போ வந்து ஸ்காலர்ஷிப் கிடையாது இல்லை, யாரோ பெரிய ஃபேமிலி வந்து நான் இந்த மார்க் இவ்வளோ எடுத்துக்கிறாங்க நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க படிக்க வச்சுட்டாங்க. படிக்க வச்சுட்டு மீதியெல்லாம் ஓரளவுக்கு தான் படித்தாங்க. அவங்க ஒரு 12th டிகிரியான்னு தெரியல, எனக்கு அது சொல்ல தெரியல. அந்த பாட்டிக்கு படிச்சுக்கிறாங்கன்னாங்க. அதனால் என்னென்னா இவங்க ஈஸ்வரன் தான் உண்டுன்ட்டு வந்தாங்க. பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை, வீடை பற்றி கவலை இல்லை, ஓட்டு வீடு தான் அது. இப்போ நம்ம ஒரு பொண்ணு பார்த்தாலே என்ன சொல்கிறாங்க, எங்கள் வசதி எவ்வளோக்குது, மெதவுடுக்குதா, கார் இருக்குதா, பங்களா இருக்குதா, எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அந்த அம்மா எதுவுமே சாமிக்கிட்ட வேண்டிக்கல. அது மட்டும் வேண்டு என் கணக்கு என்னவோ அதை எழுதுன்னு தான் நான் டெய்லி சொல்லிக்குமா. அப்போ பெரிய பையனுக்கு யார் படிக்க வச்சாங்களோ அவங்களே பொண்ணு கொடுத்துட்டாங்க. அது நல்ல வசதி ஆகிட்டாங்களே. அதேமாதிரி 2வது பிள்ளை படிப்பு கம்மியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்ல வசதியான வீட்டு பெண்ணு கிடச்சிச்சு. 3வது பையனுக்கு அதேமாரி வசதியான வீட்டு பெண்ணு கிடச்சிச்சு. 3 பேரும் எல்லாம் கிராஜுவேட்டு, எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லாவே இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதுதான் கேட்பேன், எப்படி பாட்டி இதெல்லாம்? அது நான் ஈசன்கிட்ட வந்து என் கணக்கு தான் கேட்டால் அவன் கணக்கு என்ன போட்டான் பாரு, என் பிள்ளைக்கு என்ன ஒன்றுன்னு எனக்கு தெரியாதுல்ல. இப்போ அவன் போட்ட கணக்கு தானே அது. நான் கேட்டேன்னா, நான் யாரையும் போய் வீடு தேடி எனக்கு பொண்ணு கொடுன்னு நான் கேட்கல. ஏன்னா என்னோடய உருவத்தை பார்த்தா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, கற்பாக்குறாங்க, வசதி இல்லை, இவங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பான்னுவாங்க. நான் அதை பற்றி கேட்கவே இல்லையே. என் பையனுக்கு கொடுன்னு நான் கேட்கவே இல்லை. ஆண்ட மாட்டேன், என் கணக்கு தான் கேட்டேன். என் கணக்கு எழுது, வேறு எதுவும் இல்லை. அவன் கணக்கு நீ தான் எழுத போகிற, அதுக்கு நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு இருக்குது. அப்படி தாண்டி சொல்லுவேன் அப்படின்வாங்க. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி 3 மருமகளும் நல்லா வசதியாகவும் வந்துடுச்சு. அப்போ இவங்க டெய்லி வர்றதில் என்ன லாபம்? யார் கூடயும் பேசலை. என்ன எல்லா மருமகளும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அவ்வளோ இருந்தும் இவங்களை எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து கவலைன்றது இல்லை. ஏன்னா அவங்க ஈசனேங்கிறாங்கல்ல. ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறாங்க, உடம்பு முடியாத போது ஒவ்வொரு வீட்டில் இருந்துக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் தனியாக ஒரு பிள்ளைகிட்ட இருக்காங்க. இப்போது இருக்காங்க. அவங்க எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க என்ன கேட்டாங்க ஈஸ்வரன்கிட்ட, ஏன் கணக்கு எழுது. அவங்க எங்கே இருந்தாங்க? சித்ராபுத்திரம் நம்ம சொல்லுவோம்ல, கணக்கு எழுதுறாம்பா. உயிர் போகிறவங்களாம் நிறைய பேர் அங்கே போய் தீபம் போடுவாங்க. ஏன்னா ரொம்ப வதைகிறாங்கன்னா அவங்கள கஷ்டத்தை பார்க்க முடியலல்ல. அதனால் அங்கே போய் கோயிலில் போய் தீபம் போட்டாங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி சீக்கிரம் கிளம்பிடுவாங்க, பெக்கெட் பண்ணிவிடுவாங்க அவங்க அப்படின்ட்டு. அது ஐதீகம் இருக்குது. ஆனால் இன்னும் நடக்குது. அந்த அம்மா கேட்டது என் கணக்கு தான் எழுதுனாங்க. அதேமாதிரி இப்போ நம்ம எல்லா பசங்களும் நல்லா ஆயிடுச்சு. அதை சந்தோஷம் பார்த்துட்டாங்க. பேரன் பேத்தி கல்யாணத்தை பார்த்தாங்க, நான் சந்தோஷமாக இருந்தாங்க. வயசுன்னு ஒன்று ஆறுதில்ல. அப்போ நாடி நரம்பு ஒவ்வொன்றா ஃபாட்ஸ்லாம் என்ன ஆகும், தேய்மானம் வந்து இப்போ அந்த அம்மா வந்து படுத்துட்டுருக்காங்க. எங்கே படுத்த படுக்கையாக இருக்காங்க, ஆள் வச்சு பார்த்துட்டுருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சித்ராபுத்திரம் சூப்பர் கணக்கு எழுதுகிறாரு பாருங்க. அது கேட்டதுன்னா அந்த பாட்டி எனக்கு என்னோடய கணக்கு எழுது. அப்போ சொல்லுவாங்களா, ஈசனை கும்பிடாத, நோய்வாய்ப்பட்டு தான் போகணுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, முன்னோரெலாம் சொல்லுவாங்க. அது நான் இப்போ இவங்கள தான் நான் நேராக பார்க்குறேன். இன்னும் இருக்காங்க அந்த பாட்டி. எப்படியும் 82 83 வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அப்போ பேட்டிக்கான சொல்ல ஏதோ வயசு சொன்னாங்க. இப்போ போய் பார்த்தா படுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போது சித்ராபுத்திரம் கணக்கு கரெக்டு. இனி நீ கூட கோயிலுக்கு போனால் என்ன சொல்லுங்கள், என் கணக்கு எழுது, அவங்க கணக்கு நீ எழுத போகிற, நான் ஏன் கேட்கலாம்?
என் என் இதுலேருந்து வயிற்றுலேருந்து வெளியே வந்துச்சா அது நீ தான், ஈசன் தான் பொறுப்பு எல்லாத்துக்கும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீ தான் பொறுப்புன்ட்டு விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்குது பாருங்கள். ஏன்னா புண்ணியமணி தான் நல்ல தீர்வு வரல, ஆட்டோமேட்டிக்காக பேசும்போதே வந்து இறந்துடலாம்ல. யாரோடய பேசுன திடீர்னு ஹார்ட் அட்டாக்குன்றவங்க அது மாதிரி இருக்கலாம்ல. அது நீங்கள் வேண்டதை பொறுத்தது. வாழ்க வளமுடன்.